வணக்கம், வெல்கம் டு ஹெல்த்தி குக். நம்ம இன்னைக்கு முடக்கத்தான் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முடக்கத்தான் இலை இப்படி தான் இருக்கும். இதை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாய் சூடான அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் சின்ன வெங்காயம் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட பெருங்காய பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு 4 தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு இந்த உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் மசாலையோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு தக்காளியெல்லாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி 2 செம்பு விட்டுருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரசம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா கசப்பு இருக்கும். அதனால் சும்மாவே சூப்பு மாதிரி தான் இது. டம்ளரில் ஊற்றி வெறும் சூப்பு மாதிரியே ரசத்தை குடிக்கலாம். இது கால் கை இழுக்கிறவங்க, வாதம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது ரசம். இதை ஒரு 1/4 மணி நேரம் ஸ்லோவிலே வச்சு கொதிக்க விட்டால் அந்த முடக்கத்தானில் உள்ள சாரெல்லாம் ரசத்தில் இறங்கும். அப்போது முடக்கத்தானில் உள்ள சத்தெல்லாம் இந்த ரசத்தில் இறங்கிரும். இதே சூப்பு மாதிரி டம்ளர்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம். முடக்கத்தான் ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.